வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம பார்க்க போற சிறப்பு பதிவு பார்த்தீங்கன்னா, 4 மாத கிரகங்களான சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், இந்த 4 மாத கிரகங்களுமே ஒரே மாதத்தில் பெயர்ச்சியாகக்கூடிய ஒரு சிறப்பு பலன்கள் தான் நம்ம இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். அதனுடைய வரிசையில மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த 4 கிரகங்களும் பயிற்சி ஆகும்போது எந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் ஏற்பட போகுது. ஒரே மாதத்துல பார்த்தீங்கன்னா, எல்லா கிரகங்களும் பயிற்சி ஆகும்போது ஒரு திடீர் மாற்றங்கள், திடீர் திருப்பங்கள்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த மேஷ ராசி அன்பர்கள் இது நாள் வரைக்கும் இந்த சேனலை முதல் முறையா பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டு இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்துல பார்த்தீங்கன்னா 4 கிரகங்களின் பயிற்சிகள் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. மேஷராசி என்பர்கள் இதுவரைக்கும் படிப்படியாக ஒரு முன்னேறுகின்ற காலம் வரும்போது இந்த 4 கிரகங்களும் பயிற்சி ஆகும்போது அப்படியே ஒரே நேரத்துல ஒரு 10 படி ஏறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகப்பட்ட அந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசியிலிருந்து மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு 13ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். அடுத்து சூரியன் பகவான் பார்த்தீங்கன்னா, மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு, அதாவது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஜூலை மாதம் 17ஆம் தேதி. அடுத்து சுக்கிரன் ஆகப்பட்டவர் அந்த மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு 7ஆம் தேதி ஜூலை 7ஆம் தேதியே பயிற்சி ஆகிறார். இந்த 3 கிரகங்களும் ஒரே நேரத்துல பயிற்சி ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த புதன் ஆகப்பட்டவர் இந்த மாத இறுதியில ஜூலை 20ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகும். இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாதமாக இருக்க போகுது. எதனால அப்படி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசி அதிபதி அஷ்டமாதிபதியாகப்பட்ட அந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா, இப்போ 2ஆம் இடத்திற்கு வருகிறார். உங்களுடைய குடும்பஸ்தானத்திற்கு வருகிறார். குடும்பஸ்தானத்துக்கு வரும்போது இது நாள் வரைக்கும் இருந்த சில சண்டை சச்சரவுகள், அடுத்து விபரீத முடிவுகள்லாம் நீங்க நிறைய எடுத்திருப்பீங்க. குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதா நம்மளுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு நினைச்சு இந்த மேஷராசி என்பர்கள் அதனால ஏன்னா நிறைய கடந்த காலத்துல அதனால ஏற்பட்ட வெறுமைகள் மூலமாக இந்த மேஷராசி என்பர்கள் இந்த மாதிரியான ஒரு தேவையில்லாத முடிவுலாம் கடந்த ஒரு 5 மாதங்களுக்கு முன்னாடி எடுத்திருப்பீங்க. இது எல்லாமே விலகக்கூடிய நேரம். அந்த ராசி அதிபதியாகப்பட்ட அந்த செவ்வாய் பகவான் அந்த 2ஆம் இடத்திற்கு, அதாவது உங்களுடைய குடும்பஸ்தானத்திற்கு வரும்போது அந்த குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி ஏற்படுவதற்கும், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு குடும்பமா இருப்பீங்க. மேஷராசி என்பர்கள் எப்போதுமே குடும்பத்தை என்ன கஷ்டப்பட்டாலும் அரவணைத்து செல்வதில் ஒரு திறமை வாய்ந்தவர்களாக இருப்பாங்க. இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல அந்த குடும்பம் சம்பந்தமான சில பிரச்சனைகள் மேலோங்கும். ஏன்னா அந்த அஷ்டமாதிபதி இல்லையா அந்த செவ்வாய் பகவான், அதனால அவரு கொஞ்சம் அந்த பிரச்சனைகள் மேலோங்கினாலும் மிக பெரிய அளவுல அந்த பிரச்சனைகளுக்கு வழிவகுக்காதுதான் இந்த ஜூலை மாதம் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு. அதே சமயத்துல உங்களுடைய 4ஆம் இடத்துல கடக ராசிக்கு அந்த சுக்கிரன், சூரியன் இந்த 2 கிரகங்களும் பெயர்ச்சி ஆகிறதுனால பார்த்தீங்கன்னா, அதுலயே அங்க புதன் பகவானும் இருக்கிறார். மாதத்துல ஒரு 20 நாளைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த புதன் பகவானும் அங்க இருக்கும்போது 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்துல உங்களுடைய 2ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன், அடுத்து பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த சூரியன், இந்த 2 கிரகங்களும் 4ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகுறதுனால வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்வுக்கு வரப்போகுது. அதே சமயத்துல தொழில் சம்பந்தமான முதலீடுகள் அதிகமான பேருக்கு, மேஷராசி என்பர்களுக்கு முதலீடுக்காக தான் இத்தனை நாள் வரைக்கும் நீங்க காத்துட்டு இருந்தீங்க. முதலீடு செய்வதற்கு யாருமே இல்லை. அப்படியே முதலீடு செய்தாலும் அந்த தொழில்ல வளர்ச்சி இருக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்க இந்த மேஷராசி என்பர்கள் இது நாள் வரைக்கும் காத்துட்டு இருந்தீங்க. இதற்கு உண்டான ஒரு விடிவு காலம் தான் இந்த ஜூலை மாதத்துல உங்களை தேடி ஒரு முதலீடு செய்வதற்கு நபர்கள் வரக்கூடிய ஒரு நேரம். அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்களே உங்களுடைய வருமானத்துல இருந்து அந்த முதலீடு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, வாய்ப்புகள் வருது. இதனால் வரைக்கும் இந்த மேஷராசி என்பர்களுக்கு ஒரு வாய்ப்புகள் கூட வருவதற்கு ஒரு சான்சஸே இல்லை. நிறைய கடைகள், அதாவது
உங்களுக்கு வாய்ப்புகள் வருதோ இல்லையோ, பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வருது. அந்த மாதிரி வாய்ப்புகள் தவறி போகின்ற சூழ்நிலைகள் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு கடந்த ஒரு 5 மாதத்துல இருக்கும். இது எல்லாமே விலகக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஜூலை மாதம் ஒரு முக்கியத்துவம், ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமாக இருக்க போகுது. நான் கடந்த பதிவுல எல்லாத்துலயுமே உங்களுக்கு நீங்க இந்த கோச்சார நிலவரப்படி இந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க, இந்த மாதிரியான ஒரு வழிபாடு பண்ணுங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லிட்டு வந்திருக்கிறேன். அதனுடைய பிரதிபலன் தான் உங்களுக்கு இந்த மாதத்துல மிக அருமையான மாதமாக இருக்க போது. இந்த மாதத்துல நீங்க செய்கின்ற ஒவ்வொரு முடிவுகளும் பார்த்தீங்கன்னா அதிகமான ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முடிவுகளாக தான் இருக்க போகுது இந்த மேஷராசி என்பர்களுக்கு. கடந்த காலத்துல மேஷராசி என்பர்கள் குடும்பம் சம்பந்தமாகவும் சரி, வேலை சம்பந்தமாகவும் சரி, நிறைய ஒரு குழப்பத்தோடு இருந்திருப்பீங்க. என்னடா இது, நமக்குன்னு ஒரு நிம்மதியான ஒரு லைஃப் இல்லையே, தேவையில்லாத ஒரு இடைஞ்சல்களாவே ஏதோ ஒரு தடைகள் உங்களை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கு. அந்த தடைகளை நீக்குவதற்கு நமக்கு வழி தெரியாம நீங்க இது நாள் வரைக்கும் போராடிட்டு இருந்தீங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஏதோ ஒரு தடை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுது, அந்த தடையை நீக்குவதற்கு நீங்க என்ன செய்யணும்னு தெரியல. அந்த மாதிரியான ஒரு குழப்ப சூழ்நிலையில இருந்த இந்த மேஷராசி என்பர்களுக்கு இந்த ஜூலை மாதம் அந்த சூரியனும் அந்த சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தானாதிபதி ப்ளஸ் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழியை காட்ட போறாருன்னு தான் சொல்லணும். எப்போதுமே சூரியன் ஒவ்வொரு நல்ல இடத்திற்கு செல்லும்போது, சூரியன் ஆகப்பட்டவர் ஒரு ஒளி கிரகம், அவர் சில ஒரு மறைந்த இடங்களுக்கு செல்லும் போது மிகப்பெரிய ஒரு அளவுல அந்த பாதிப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டே போயிட்டு இருப்பாரு. ஏன்னா ஒவ்வொரு மாதமும் அது செல்லும் போது மிகப்பெரிய அளவுல அது ஒரு பாதிப்பு ஆயிடும். இந்த மேஷராசி என்பவர்களுக்கு கடந்த மாதம் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சூரியன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இடமாற்றத்தை கொடுத்துருப்பார். அந்த இடமாற்றம் ஆகப்பட்டது இப்போ இந்த மாதத்துல, அந்த ஜூலை மாதத்துல அந்த கிரகங்களின் பெயர்ச்சிகள் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அதுல ஒரு வருமானம் அதிகரிக்கக்கூடிய நேரம், பதவி உயர்வு அதிகரிக்கக்கூடிய, தொழில் செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல கண்டிப்பா உங்களுக்கு வருமானம் அதிகமாக வரப்போகுது. எந்த அளவுக்கு வருமானமே இல்லாம நீங்க தவிச்சிட்டு இருந்தீங்களோ, என்னடா இது, எந்த தொழில் எடுத்தாலும் நம்மளுக்கு ஒரு வேதனையாக ஒரு தரக்கூடிய ஒரு தொழிலாக தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த தொழில்ல கடன்கள் அதிகமா இருக்கு. இந்த மேஷராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா கடன்கள் எப்போதுமே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருக்கு. ஏன் இப்படி இவர்களுக்கு அந்த கடன்கள் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இவர்களுடைய ராசிக்கு அந்த 6ஆம் இடமான ருணரோக சத்ருஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த சுக்கிரன் ஆகப்பட்டவர் இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ராகுவோடு சேர்ந்து இருக்கும்போது கடந்த ஒரு 5 மாதத்திற்கு மேலாக ராகு, அடுத்து செவ்வாய், அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சனி இப்போ ஆகக்கூடிய அந்த கிரகங்களோடு சேர்ந்து இருக்கும்போது இவர்களுக்கு மிகப்பெரிய அளவுல தொழில்ல கடன் அதிகமா வந்திருக்கும். எவ்வளவுதான் தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலாகப்பட்டது அந்த பேமெண்ட் வாங்க முடியாத ஒரு நிலைமைக்கு விற்பனையெல்லாம் ஆயிருந்திருக்கும். பட் ஆனால் அந்த கஸ்டமர்ஸ்ட இருந்து உங்களுக்கு வருமானம்ன்றதே இருந்திருக்காது. எவ்வளவோ தள்ளி 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 போட்டு வந்தாலும் உங்களுக்கு அந்த கஸ்டமர்கிட்ட இருந்து, வாடிக்கையாளர்கிட்ட இருந்து பேமெண்ட்டை வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையில தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க இந்த மேஷராசி என்பர்கள். தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்கள விட்டுட்டு அந்த வேலையில இருக்கக்கூடியவர்கள், தனியார் நிறுவனத்திலேயோ இல்லை அரசாங்க உத்தியோகத்திலேயோ இருக்கக்கூடிய அந்த மேஷராசி என்பர்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான மாதங்க. உங்களுக்கு அந்த வேலை அலுவலகத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வுகள்லாம் நடக்கிறதுக்கு ஒரு சிறந்த ஒரு காலகட்டமாக இருக்கும். இந்த மாதத்துல மேலதிகாரிகளோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் முழுமையா இருக்க போகுது இந்த மேஷராசி என்பவர்களுக்கு. இது நாள் வரைக்கும் அந்த மேலதிகாரிகளுடைய தொந்தரவு தான் அதிகமா இருந்தது. இதனால நீங்க உங்களுடைய வேலையை கூட விட்டுட்டு போயிடலாம். ஏன்னா ஒரு இடத்துல வேலை பார்க்கும்போது உங்களுடைய லீடு தான் பார்த்தீங்கன்னா, லீடரோ இல்லை மேனேஜரோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தால் தான் உங்களால் அந்த அலுவலகத்தில் வேலை செய்ய முடியும். அவங்களே உங்களுக்கு சப்போர்ட்டாக இல்லாத போது அந்த அலுவலகத்தில் நம்ம வேலை செஞ்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை. இதனால நம்மளுக்கு கெட்ட பெயர் தான் அதிகமாகிட்டே போகுது. என்னதான் நீங்கள் வேலை செஞ்சாலும் அங்கே உங்களுக்கு ஒரு பிளாக் மார்க் இருந்துக்கிட்டே இருக்கு இந்த மேஷராசி என்பவர்களுக்கு. இது எல்லாமே விலகக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஜூலை மாதம் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு நடக்க போகுது. இந்த ஜூலை மாதத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அரசாங்கத்தில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல இடமாற்றம், டிரான்ஸ்ஃபர் கேட்டவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா
நீங்க விருப்பப்பட்ட மாதிரி நீங்க எந்த இடத்த தேர்வு செய்றீங்களோ, அந்த இடத்துக்கு ஒரு இடமாற்றம் அமையப் போகுது. அதே சமயத்துல உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு காத்துட்டு இருக்குது. ஒரு ப்ரமோஷன். இப்போ நீங்க அதிகாரி லெவல்ல இருக்கிறீங்கன்னா, இன்னும் மேலதிகாரி லெவல்ல ஆகக்கூடிய ஒரு நேரம். ப்ரமோஷன் அதிகமா வாங்குவதற்கு, அடுத்து வருமானமும் அதிகமா வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு. சில பேர் கடந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு டெம்பரவரியா பார்த்தீங்கன்னா, டெர்மினேட் பண்ணியிருப்பாங்க. இந்த அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பனிஷ்மென்ட் மாதிரி மெமோ குடுத்து, நீங்க ஒரு 4 மாதத்திற்கு வர வேண்டாம் அப்படின்னு சொன்ன மாதிரி, இந்த மாதிரி ஒரு பனிஷ்மென்ட் மாதிரி ஒரு மெமோ குடுத்துருப்பாங்க. அது எல்லாமே விலகக்கூடிய ஒரு மாதமா தான் இருக்க போகுது. எப்பன்டா நம்மளுக்கு திரும்பியும் ஆர்டர் வரப்போகுது, நம்ம போய் சேர்ந்துருவோமா? இல்ல இந்த வேலையிலேருந்து இப்படியே நம்ம விலகிரலாமா? ஏன்னா 4 மாத காலம்ன்றது சும்மா கிடையாது இந்த மேஷராசி என்பவர்களுக்கு. நிறைய அதனால கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. உங்களுக்கு கடன்கள் கட்ட வேண்டிய அளவுகள் நிறைய இருக்கு. இதையெல்லாம் தாண்டி தான் நீங்க வந்துட்டுருக்கிறீங்க. இந்த 4 மாதம்ன்றது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை குடுத்துருக்கும். இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கும்போது இந்த மேஷராசி அன்பர்களுக்கு அந்த அலுவலகத்துல போய் நம்ம சேர்ந்துருவோமா? நம்ம இனிமேல் அந்த அதிகாரியை அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் கூட ஒரு மேலோங்கி இருக்கும். இப்போ அதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் எல்லாமே வரும். நீங்க திரும்ப போய் அந்த அலுவலகத்துல சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த மேஷராசி அன்பர்களுக்கு. இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு மிக அற்புதமான மாதங்க. இதுநாள் வரைக்கும் எதுக்கெல்லாம் நீங்க கஷ்டப்பட்டீங்களோ, எதெல்லாம் நடக்காதுன்னு நீங்க நினைச்சீங்களோ, அது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. கடன்களும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்துல அருமையாக அடைவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. ஒரு 75,00,000 கடன் வச்சிருக்கிறீங்கன்னா, அதுல கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்துல உங்களுக்கு 50% ஆஃப் லோன் வந்து கண்டிப்பா அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அந்த அளவுக்கு உங்களுக்கு வ வருமானமும் உயரப்போகுது. பதவி உயர்வும் நடக்க போகுது வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு. இந்த காலகட்டத்துல வெளிநாட்டுல தொழில் செய்றவங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் தேடி வரப்போகுது. ஆர்டர்ஸ்லாம் நிறைய வரும். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் நிறைய வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு நாட்டுல வேலை செய்வதற்கு உங்களுடைய தொழிலாகப்பட்டது இன்னொரு இடத்துல உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த மேஷராசி என்பவர்களுக்கு. இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்துல இந்த கோச்சார நிலவரப்படி 4 கிரகங்களும் ஒரே மாதத்துல பெயர்ச்சி ஆகுறதுனால, நீங்க செய்யக்கூடிய அந்த தெய்வ வழிபாடு பார்த்தீங்கன்னா, சிவபெருமானுடைய அந்த பிரதோஷ வழிபாட நீங்க ரெகுலரா இந்த மாதத்துல பண்ணுங்க. பண்ண உங்களுடைய வாய்ப்புகள் அதிகரிக்கும். உங்களுடைய வருமானங்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த மேஷராசி அன்பர்களுக்கு. இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இது நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லிட்டு இருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி சுய ஜாதகத்துல தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, நான் கவுன்சிலிங் ஜோதிட ரீதியாக கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்கிறேன். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா, ஒரு வழிகாட்டுதல் இல்லை. கல்வி முறைப்படி, அடுத்து தொழில் ரீதியாக, அடுத்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ரீதியாக, அடுத்து குடும்ப பிரச்சனைகளுக்கு இந்த மாதிரியான ஒரு வழிகாட்டுதல் இல்லாம எல்லாருமே ஒரு தவறான ஒரு முடிவுகளை எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதனால வாழ்க்கையில பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடியவர்களாக தான் இருக்கிறீங்க மேஷராசி என்பவர்களுக்கு. அவர்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, நான் ஜோதிட ரீதியாக கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கிறேன். அதற்கு தனி சார்ஜஸ் உண்டு. உங்களுக்கு ஜாதகம் இல்லை, பிறந்த கால ஜாதகம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பிடிஎஃப் மூலமாகவும் ஜாதகம் கொடுத்துட்ருக்கிறேன். அது வேணும்னு கேட்குறவங்களுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.